திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள காவலர் நிழற்கோடையில் மது அருந்துவிட்டு போதை ஆசாமிகள் அரைகுறை ஆடையுடன் படுத்திருப்பதும் பேருந்து பயணிகளிடம் தகராறிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பேருந்து நிலையம் எதிரில் இருக்கும் மதுக்கடையை அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரம் பேருந்து நிலையம் ஆட்டோ ஓட்டுநர்கள் நாங்கெல்லாம் இந்த பாத்தீங்கன்னா எங்க ஆட்டோ ஆப்போசிட் வந்து ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, அரசு மதுபான கடை இருக்குது. இந்த கடையினால வந்து எங்களுக்கு மிகவும் பாதிப்பாகுது, மக்களுக்கும் பாதிப்பாகுது. குறிப்பா வந்து இங்க குடிச்சு போட்டு வந்து அம்மனக்கட்டையா வந்து படுத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பெண்கள்லாம் எங்கள்கிட்ட ஆட்டோ எடுக்க வர்றாங்க. அதெல்லாம் அங்க படுத்தாலும் பரவாயில்ல, இங்க ஆட்டோ வீடு கடியில படுத்து கொடுக்குறாங்க. இங்க வர்ற பெண்கள்லாம் வந்து ரொம்ப முகஞ்சுளிப்பா இருக்குது, முகஞ்சுளிச்சு பேசுறாங்க. ஓகேங்களா, முகஞ்சுளிச்சு பேசுறாங்க. அதே போல இந்த 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 கடைக்கு அங்குக்குலாம் வந்து பிசப்தார் கல்லூரி படிக்கிற பெண்கள்லாம் வந்து அந்த வழியாக தான் நடந்து வர்றாங்க. அம்மனக்கட்டையா படுத்து கிடக்குறாங்க குடிச்சு போட்டு. அதெல்லாம் எப்படி அதை சகிச்சுட்டு போறாங்க பெண்கள்லாம் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாங்க. அதனால இந்த கடையை எடுத்துட்டு மக்களுக்கு பயன்படுற விதத்துல ஒரு ஏடிஎம் வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கு.